சார் அதே மாதிரி அகத்தியர் வந்து எழுதிட்டாரு அப்படின்னும் பொழுது, இப்போ எனக்கு அகத்தியர் நான் ஓலையில கிடைக்கல. அகத்தியர் எழுதிய ஓலையில எனக்கு கிடைக்கல அப்படின்னும் பொழுது, நீங்க அகத்திய நாடி முறை பார்க்குறவங்க. நான் வரேன் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னும் பொழுது, நீங்க மற்ற நாடி முறைகள்லயும் தேர்ந்தெடுத்து குடுப்பீங்களா சார்? இல்ல அகத்திய நாடி மட்டும் தான் நீங்க பார்க்குறீங்களா? இல்லம்மா, சப்த ரிஷிகள் எழுதின எல்லா அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில நமக்கு என்ன அவங்க விரும்புகிறாங்களோ, அந்த நாடிய நம்ம பார்க்கலாம். பார்த்து நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். சொல்லும்பொழுது அது எல்லாத்துக்குமே அவங்களோட கோஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா, பார்த்து சொல்லலாம். இப்போ மகரிஷி வந்து பாசிட்டிவ் சொல்கிறாங்க, நெகட்டிவ் சொல்கிறாங்க. நம்ம வந்து என்னன்னா, யார் வந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லிவிடுவோம். ஓ! ஓகே. ஏன்னா, இப்போ நம்ம அதை மறைக்கிறதுக்கு இல்லை. வாட் எவர் இஸ் அந்த லீஃபில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ணுறோம். கன்வே பண்ணோன்னா, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தடங்கல் நடக்கலான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு அதில் ஒரு அவேர்னஸ் வரும். கண்டிப்பா சார். அதனால தான் நம்ம அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லிடுறோம். அதை நம்ம மறைச்சோன்னா, அது இப்போ நானே இருக்கேன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து என்னோட மூதாதையர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு இன்னும் ஒரு 10 நாளில் வந்து உனக்கு ஏதாவது நடக்கும், நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அது வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, சரி இது மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அவேர்னஸ் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா நடந்துக்க, கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு காஷன், அதை தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நெகட்டிவ்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன்ஸும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் வேணுமோ அதுக்கான தீர்வுகளும் மகரிஷி அதிலே சொல்கிறாங்க. ஓகே சார். சார் நம்ம இப்போ ஓலை பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது, எனக்கு தேவையான கேள்விகள் அப்படின்னு நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டினோடு வருவேன். இப்போ நான் ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு அடுத்து இதெல்லாம் தீர்வு வேணும் அப்படின்னு வருவேன். இப்போ நாடியிலையும் அதே முறை தானா சார்? இல்லை நான் கேட்குறதெல்லாம் கேள்வியே கிடையாது, அகத்தியர் உனக்கு வச்சிருக்காரு கேள்வின்ற மாதிரி இருக்குமா? இல்லைம்மா, இப்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. அவங்க என்னென்ன கேள்விகள்லாம் நம்ம கேட்குறாங்களோ, முதல்ல வந்து அந்த ஓலையில் என்னென்னலாம் இருக்குதோ நம்ம எல்லாத்தையும் படித்து சொல்லிவிடுவோம். சொன்ன பிறகு அவங்க ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இடையில கூட கேள்விகள் கேட்கலாம். இப்போ அதுக்கு தகுந்தான தீர்வுகள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுவும் நம்ம சொல்லிவிடுவோம் அவங்களுக்கு. அதில் மாற்று கருத்தாக வேறு ஏதாவது வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேட்குறாங்கன்னா கூட அவங்களுக்கான பர்சனல் அட்வைஸும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம்.